கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. தொட்டால் பூ மலரும் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. என்னங்க என்னங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரும்போது வேட்டி தடுக்கி குப்புற போட்டு விழுந்தீங்களே, அதை நினைச்சாலே எனக்கு ஞாபகம் இருக்குதா? அது ஞாபகம் இருக்குதா? ஓ, வெக்கத்தை பாரு. இத்துடன் இன்றைய தென்கிழமை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. நான் கொடுத்த மாத்திரலாம் இருக்குல்ல? ஓ இருக்கே. அதெல்லாம் எடுத்து அப்படியே வைங்க. எனக்கு அப்ப அவருக்கு இனிமே அவனுக்கு அலோபதி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்லி ஹோமியோபதி. ஹோமியா அப்படின்னா? உப்பு இருக்கா? இருக்கு. அப்படியே கையில் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டேன். பக்கத்துல ஜன்னல் இருக்கா? இருக்கு. அப்படியே அது தூக்கி வெளில போட்டுருங்க. ஐயோ, இப்ப நான் சமையலுக்கு என்ன பண்றது? பத்தியம்தான். இனிமே அவன் கண்ணுல உப்பு புளி காரம் எதுவுமே காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் அவனை நீங்க பாருங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. குறிப்பா இந்த சத்துணவை நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. என்ன சத்தத்தையே காணோம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வெல்கம் சார். வாங்க, வீட்ல இருந்து சாப்பாடு வந்துருச்சு. வீட்ல நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வேலை நீங்க சார்? இது ஒன்றும் வெளி வேலை இல்லைங்க சார். நம்ம வீட்டு வேலை. நம்ம வீட்டு வேலை நம்ம தானே பார்க்கணும். மொட்டை வெயில் மண்டை பிறந்துட்டு இருந்தது. அம்மனி வேற வெயில வந்துட்டு இருந்தாங்க. எதுக்கு சிரமம்னு அவங்க திருப்பி அனுப்பிச்சு நானே கேரியர் தூக்கிட்டு வந்துட்டேன். சார் சும்மா சொல்லக்கூடாது. கேரியரோட வெயிட் பார்த்தா சும்மா 4 பேர் சாப்பிடலாம் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நாங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு ஒரு புடிதா. எவ்வளவு நேரம் ஆச்சு? நானே நாய் கட்சி 48 நாள் பச்சை சோறுக்கு அப்புறம் இப்பதான் கார சாரமா ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன். தடுத்த ரணபலி ஆயிடுவீங்க. யோ, இதான் கார சோறு. சோறுன்னா இது சோறு. நல்லா பாரு. யோ, காரம்னா எப்படி இருக்கணும்? சும்மா தின்ன உடனே கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் காரம் பிச்சுக்கோணும். இதை சாப்பிட்டா பிச்சுக்குமா? இந்த சோத்தை மட்டும் நீ தின்னு பாரு. சும்மா தொங்குன மிசில தூக்கிக்க. சாப்பிடு சாப்பிடு. யோ, இவ்வளவு நல்ல சோத்தை என்ன குடுத்துட்டே உனக்கு? யோ, அவ எதை எதையோ தியாகம் பண்றான். உனக்காக நான் இதை கூட தியாகம் பண்ண மாட்டேன். கொத்துமீசா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. முத்துசாமி, இந்த ஸ்டேஷன்ல எல்லாரும் உன்னை கெட்டோன்னு சொன்னாயா? யோ, இது பாய் கடை பிரியாணி. நான் கூட ஆரம்பத்துல அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு நல்லவனாக்கிறியே. யோ, இந்த ஸ்டேஷன்ல என்னைக்கு நான் எஸ்ஐ ஆவறனோ அன்னைக்கு நீ தாயா ஏட்டு. நீ தாயா
முன்னாடி வச்சிருக்கா அழுதுட்டா திங்கறா யோ இது வீர சோறு நல்லா நிமிந்துன என்ன எப்படி காரா சூப்பரா இருக்குமே பட்டை கிளப்பி இருக்குமே அட்டின்னு வைக்காத. கேட்டா என்னங்க எடுத்துட்டா போதும் எடுத்துடலாம் என்ன தூக்கிச்சுங்களா எங்க மீசை எப்பவும் போல தொங்கட்டும், உங்க மீசை நிமித்திக்குங்க. ஐயோ அது எச்சியா பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்லையா ச்சே தள்ளு வண்டியில அள்ளி திங்கிற நாய்க இதுகளுக்கெல்லாம் எங்க நல்ல சோறு பிடிக்க இதுக்கெல்லாம் கொடுப்பன வேணுமல்ல ச்சே நீயே தின்னு எப்படி இருக்கு? தூக்குடா. இல்லைங்க நான் மொத்தமா தொங்கி போச்சு என்ன முசாமி சாப்பாடுலாம் எப்படி இருக்கு ஆ? என்ன நீங்க சாப்பிடவே இல்லையா நாங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஐயோ, வயிறு நிறைய போதுங்கய்யா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஐயா போதுங்க யோ, சாப்பிடுங்க ஐயாவே சொல்றேன். சாப்பிடு, 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 சாப்பிடு. சாப்பிடுறா சாப்பிடு. நல்லா இருக்கும் இது எங்க வீட்டுல இந்த காரம் சாரமா இந்த வெஜிடேரியன் ஐட்டம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அதுவும் கொள்ளு ரசம் வச்சானா ரொம்ப அருமையா பண்ணுவாங்க நாட்டு ரசம் இல்ல அதான். ஏனுங்க சார் வாய் நின்னு போச்சு ம்? அதானு பார்த்தேன் கௌரி தொட்டால் பூ ஐ லவ் யூ கௌரி என்னமோ எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுது கையெல்லாம் அரிக்குது அப்பா பத்திய சாப்பாடு வேலை செய்து போல இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டதுனால தானே உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுது என்னடி குதிரை மாதிரி கணக்கிற பதிலே காணோம் அது ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது அதனால கொட்டாவி விட்டேன். என்ன சத்தம் அது அது வந்து நகம் கிடைச்சேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம சும்மா நானு ஏன் என்ன குழப்பம் உனக்கு எல்லாத்தையும் கலந்தடி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு? நான் பின்னாடியே நின்னா தெரியாமலாடி இருக்கு முண்டம் பின்னாடியா? உட்கார் ஐயோ! உட்கார் இந்தா சாப்பிடு ஏய், உட்கார் இந்தா சாப்பிடு இன்னைக்கு சாப்பிடு 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 எப்படி நல்லா இருக்கு என்ன விழுந்துடா நீங்க சாப்பிடுங்க. ஐயோ ஷேம் டாடி, உங்களுக்கு கோவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக மம்மி எனக்கும் உப்பு இல்லாம சோறு போடுறாங்க. ஏய் லூசு பட்ஜெட்ல கம்மி பண்றியா இல்லைங்க, நீங்க உப்பு இல்லாம சாப்பிட்டா உங்களுக்கு கோவம் வராதுன்னு டாக்டர் அண்ணன் தான் சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்படி எல்லாம். சார் சார் என்ன முத்துசாமி மார்க்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனைங்க அதான் உங்களை பாக்குறதுக்கு வியாபாரிங்க ஐயா ஐயா வர வர எஸ்ஐ தண்டபாணி தொல்லை தாங்க முடியலங்க ஐயா ஏன் என்ன விஷயம் ஐயா நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாமூல் தொல்லையே இல்லாம இருந்ததுங்க ஐயா. நேத்து கடையில பூந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க. 10 மாசமா செலுத்த வேண்டிய மாமூலை மொத்தமா செலுத்தணும் மிரட்டிட்டு போறாங்க. என் கொள்முதல 50-100 தாங்க. ஐயா இது நம்பிதான் ஐயா பொழப்பே நடத்துறோம். அப்படி மாமூல் கட்டலன்னா காய்கறி விக்கிறவங்க கஞ்சா விக்கிறவன்னு பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றாங்க ஐயா. ஐயா இனிமே மாமூல் எல்லாம் தரக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா சொன்னாருன்னு சொன்னதுக்கு இது ஏசியோட ஆர்டருங்கிறாங்க ஐயா. பாருங்க ஐயா காயத்தை எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. ரவுடிங்க தப்பு பண்ணா உங்க மாதிரி போலீஸ்காரங்கிட்ட வருவான். போலீஸே தப்பு பண்ணா நாங்க எங்கேயா போவோம். சட்டம் நம்மளுக்கு தான் அழுக்கான அதை தூக்கியா போடுறோம் துவச்சு போடல சட்டம் இப்படித்தான் மாத்திரையும் அதெல்லாம் ஐயா என்ன சொல்லிட்டு போறாரு ஒன்னும் புரியலையே. புரியலையா ஆ, அதான் மண்டையை பார்த்து அடிச்சிருக்கானுங்க ஆ, டேய் ஆ, துவைக்க சொல்றாரு ஆ, சட்டை வரல ஆ, ஆ ஆ, ஆ. போங்க 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 அட, நடங்கய்யா, போலாம். நல்ல கசக்கி தப்பி எடுக்கடா
ஹலோ, பிஏ டு ஏசி தண்ட பாணி ஸ்பீக்கிங். நாங்க மார்க்கெட்ல இருந்து பேசுறோம்ங்க. என்னடா கேஷா கேஷா? கேசுங்க. கேஷா? பேஷ் பேஷ். நீங்க மாச சந்தா தானே கேட்டீங்க. நான் உங்களுக்கு ஆயுள் சந்தாவே கொடுத்து முடிச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம்ங்க. அடப்பாவீங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் கூட ஆள் செத்ததுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பான். நீங்க ஆள் உயிரோட இருக்கும் போதே ஆயில் சந்தா தரேன்னு சொல்றீங்களே, ஐட்டங்காரனுடா. ஏன் சித்தப்ப நீங்க தங்கச்சி வீட்டு பக்கம் வருது, ஒரு காப்பி குடிச்சு போறது, தப்பி தவறு ஸ்டேஷன் பக்கம் வந்துடாதரா. நான் யாப்பே அலையிறானுங்க. எப்ப வர? நான் வர்றதுக்கு வழி இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன். ஏண்டா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூட்டையெல்லாம் இருக்குதுல்ல, அது ரொம்ப வெயிட்டா இருக்குதுங்க. ஓ, புரியுது புரியுது புரியுது. பிசிக்கல் ப்ராப்ளம். நீங்களே நேர்ல வந்தீங்கன்னு வையுங்க, அட ஏதாவது ஒரு சந்துக்குள் விட்டு சும்மா குட்டுன்னு குடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கு. அதுதான். அடடா அமர்க்கலம். லட்சுமி பொருள்றாளே, லட்சுமி பொருள்றாளே. வியாபாரம் களை கட்டது. இன்னைக்கு நல்லா குடுப்பானுங்க போல் இருக்கு. நாட்டுல இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் நிறைய நடந்தாதான் லைஃப்ல ஒரு மஜா, ஒரு கஜா, ஒரு கிக்கே இருக்கும். ஆனா வாங்க உங்களுக்குன்னு ஸ்பெஷலா கலக்குன்னு கலக்கி வச்சிருக்குதுங்க. ஜூஸ் சாப்பிடுங்க. நான் வருவேன்னு தெரிஞ்சு ரெடிமேடா புழிஞ்சு வச்சுட்டீங்களா? ஆமாண்ணா. செல்ல குட்டி, என் புச்சு குட்டி, என் நாலு குட்டி. அண்ணா சீரட்டு குடிப்பீங்களா? அறிவு கட்டவன என்னடா கேள்வி கேட்டிருக்கிற? அன்பளிப்பா கொடுத்தா ஐயா ஏசட்டு கூட குடிப்பாடுறா. கொண்டாட சிகரெட் போடாதீ. அண்ணா இந்தாங்க. மஞ்சு வாழ்றா. பிளாக்கி டபுள் பேக் எக்கடா. போங்கண்ணா, அது என்ன அந்த குடோன்குள்ளதான் இருக்குது. டேய், இப்பெல்லாம் நீங்க கடங்களையே வச்சு கொடுக்க ஆரம்பிச்சீங்களா? ஆமாங்க. போங்கண்ணா போங்கண்ணா போங்கண்ணா. வாங்கிட்டு வந்துடுறேன். ஆட்டோ பிடிச்சி ரெடியா வைங்க. பிச்சைக்கார பயலுங்களா, எந்த நேரத்துல எந்த பாட்டு அவசரமா வாசிக்கிறீங்களா? புடுறா. டேய், இப்ப நான் என்ன பண்றேன், நேரா உள்ள போறேன். நான் உள்ள போன உடனே அவனை எனக்கு நிறைய கொடுப்பானுங்க. அத வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க லேண்ட் ஆவேன். அப்ப நீங்க வாசிப்பீங்க பாரு ஒரு வாசிப்பு. இளையராஜா சிம்பொனி ரெக்கார்ட் நீங்க உடைக்கிறீங்க, நான் உங்களை ஆளாக்குறேன். வரட்டுமா? டேய் தண்டபாணி, அவனுக்கு உடம்புல தாண்டா மச்சம், உனக்கு மச்சமடா. ஹாப்பி வித் பிளஷர். ஐயா அம்மா. ஹலோ. டேய், நான் சக்தி பேசுறேன்டா. என்னடா?
வாடி என்ன புட்டு புட்டு காப்பியா வாடி பாரு ஏய் மூட் அவுட் பண்ணாதடி ஏய் பாரு ஜிப்பான்ஸ் ஏய் ஏய் டேய் லைவ் ஷோ பாருடா இப்போ வாடி டோல் ஏய் முண்டிரு ஏய் விட்டுங்க வந்துறியா நல்லா நான் ரேப் பண்ணமா போடி நோடாயி இது மகாடிட வர வேண்டியதானே டக்கு டக்கு கிட்ட வாடி இனிமே எந்த பொண்ணோட வாழ்க்கையும் அவனுங்களால கெட்டிடக்கூடாது சார். அவனுங்களை விட்டுடாதீங்க, அவனுங்களை விட்டுடாதீங்க சார், விட்டுடாதீங்க. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கின ஜிங்கு சிக்கு சிக்கு என்னடா சூரி யோ இல்லையா என்ன விஷயம் யாரு கட்டு உள்ள வந்த வெளியில போ எங்கடா சூரி சரக்கு வச்சிருக்கேன் ஓஹோ இறக்கி வச்சிருக்கேன் ஆஹா வறுத்த கோழி அவிச்ச முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன் பார்ட்டி ஆபீஸ்ல நான் 400 பேருக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறேன். டெய்லி ஊட்டாண்ட 40 பேர் குந்திக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள பூந்து ஓட்டம் புச்சுன்னு போய்க்கிறான். சாவடிக்கிறது தெரியாதுண்ணே, அவன் புதுசு. புதுசுனா வெக்கமல்ல கேட்டதுக்கு அண்ணியவே அடிச்சிட்டானே. கண்ணம்மா எடியா கைய, உனக்கெல்லாம் இனத்துக்கு அரசியல்? நீ எல்லாம் சிட்டிங் எம்பியா இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை டில்லிக்கு கிளம்பி போடுற, இங்க மானமே பூச்சு. மாசமானா இங்க வந்து பிச்சை வாங்கிட்டு போற நாதேரி குளிச்சு நின்ற பிள்ளைய இழுத்துன்னு போறா. அதை ஏன்னு கேட்டதுக்கு என்னைய அரைஞ்சிட்டு போட்டாயா? இங்கடா இருக்காவ. ஹலோ, பீஷ்மர் இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க? ஹலோ, அடங்க மாட்டியா நீ? என் கண்ட்ரோல் இருக்கிற எல்லா ஸ்டேஷனும் கரெக்டா இருக்கியா? உன்னை தவிர யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம ஒரு எம்பியோட தம்பிய வீட்டுல பூந்து இழுத்துக்கிட்டு வந்திருக்க. அவ்வளவு பெரிய கொம்ப உனக்கு. என்ன சார் நீங்க? சந்தேக கேஸ்ல பிடிச்சு வச்சிருக்கிற அவங்கள ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணு. சந்தேக கேஸ் இல்ல சார், 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க சார். ஏய், நீ போய் விளக்கு பிடிச்சியா? கன்ஃபார்ம் சார், மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அத நீ சொல்ல கூடாது, நாங்க சொல்லுவோம், அப்புறம் கோர்ட் சொல்லு. சாரி சார், கோர்ட்டே சொல்லட்டும்.
பீஷ்மா! யுவர் ஆனர், போலீஸ் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கும் இவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள். அந்த பெண் கற்பழிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அதே நேரத்தில் இவர்கள் 5 பேரும் மாணவர் விடுதியிலே குரூப் ஸ்டடியில் இருந்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் பெண்கள் மறுவாழ்வு இயக்கத்தில் மாநகர அளவிலே முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். மக்களின் நன்மதிப்பை பெற்ற இவர்கள் 5 பேரையும் காவல்துறை ஆய்வாளர் திரு பீஷ்மர் பொது இடத்திலே அடித்து உதைத்து அசிங்கப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல யுவர் ஆனர், மிஸ்டர் சூரி மத்திய அரசாங்கத்திலே முக்கிய அங்கம் வகிக்கும் ஒரு மூத்த எம்பியின் சகோதரர். அரசியல் செல்வாக்குள்ள ஆர்கேயை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிக்காரர்களின் தூண்டுதலின் பேரில் அவர் தம்பி சூரி மீது அநியாயமாக இப்படி ஒரு பொய் வழக்கை போலீசார் ஜோடித்திருக்கிறார்கள். மேலும் உண்மை நிலையை கண்டறிய டாக்டரின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பரிசீலிக்க வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கற்பழிக்கப்பட்டதா சொல்ற அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்தது உண்மைதான். ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி அவ கற்பழிக்கப்படல. அபார்ஷன்ல பிளட் ப்ளீடிங் ஓவரை தான் அவங்க டெத்தா இருக்காங்க. வக்கீல்களின் வாதத்தையும் டாக்டரின் மருத்துவ சான்றிதழையும் வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் 5 பேரும் குற்றமற்றவர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இவர்கள் நிரபராதிகள் என தீர்ப்பளித்து இந்த நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்கிறது. எங்கள் சிங்கம் சிறை சென்று திரும்பும் அண்ணன் சூரப்புலி சூரே, எங்கள் அண்ணன் சூரப்புலி சூரே, எங்கள் தங்கம் எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சம் சூரப்புலி சூரே, பணமரத்துல ரொம்ப தேங்க்ஸ். சாரிடா பீஷ்மா, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த கேஸ்க்கு நான் கூப்பிட்டிருக்க மாட்டேன். டேய், ஆர்கே பெரிய பாலிட்டிஷியன்டா. அவனுக்கு ஸ்டேட்ல சென்ட்ரல் வரைக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. நான் சொல்றது கேளு. பேசாம ஆர்கே பார்த்து அவன் தம்பி அரெஸ்ட் பண்ண தப்பு நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். யார்கிட்ட போய் யாரை பார்த்தா மன்னிப்பு கேட்க சொல்ற? வெச்சுக்காத, லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். என்ன வான் பண்றியா? வான் பண்றியா? டேய், நான் ஃப்ரெண்ட்ரா. என்னடா ஃப்ரெண்ட்? கோர்ட்ல இப்ப நீ ரிப்போர்ட்ட மாத்தி சொன்னே, இந்த ப்ரோட லைஃப் என்ன தெரிஞ்சு பாத்தியா? நீ யோசிச்சு பாத்தியா? நேத்து மிட்நைட்ல ஏசி ரோடிகளோட வந்து ரிப்போர்ட்ட மாத்தி எழுதுறானா, குடும்பத்தோட கொண்டு வந்து மிரட்டான்டா. ஏய், செத்து இருந்தா கூட நீ உண்மையாடா சொல்லிருக்கணும். சரி சரி, நீங்க போங்க தம்பி, நான் பாத்துறேன். கத்தி வச்சு மிரட்டானே. நீ ஒரு டாக்டரா? என்னதான் பண்றது அப்பதானே தெரியும். ஏய் பீஷ்மா, டாக்டர் நீ என்ன பண்ற நீ? அறிவுகிட்ட ராஸ்கல். சுத்தி பப்ளிக் நிக்கிற, பிரஸ்கார் நிக்கிற, கோர்ட் வாசல்ல கத்திக்கிட்டு இருக்க நீ. ஏன் டிபார்ட்மெண்ட் பணத்தை வாங்குற? முட்டாள், நீ ஒரு போலீஸா? நீங்க போலீஸா? ரவுடி மாதிரி டாக்டர் வீட்டுக்கு போய் ரிப்போர்ட்ட மாத்த சொல்லி கத்தியை காட்டி மிரட்டிருக்கீங்க. மரியாதையா பேசு. ஏன்டா ஏன்டா எவ்வளவு ஒருத்திக்காக வரைச்சுக்கிட்டு இருக்கிற? எவ்வளவு ஒருத்தி இல்ல சார், பப்ளிக். எவடா பப்ளிக்? பிராஸ்டிடியூட். பிராஸ்டிடியூட்டும் பப்ளிக் தான் சார். அதான் கோர்ட் சொல்லிச்சே. ஆனா நீங்க சொல்ல வச்சிருக்கீங்க. ஆமா, சொல்ல வச்சே. என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவே? பண்ணு. என்ன பண்ணுவே? ரொம்ப ஓவரா போனது வச்சுக்க, அதே 5 பேரை வச்சு பொண்டாட்டிய ரைப் பண்ண வச்சிடுவேன். என்னடா கொன்னுடுவா உன்னை. வேணாம் பிஷ்மா, சொன்ன கேளு. வேணாம் பிஷ்மா, வேணாம் சொன்ன கேளு. மேல மேல மேல. ஏண்டா ஏண்டா எவ்வளவு ஒருத்திக்காக வரிஞ்சு கட்டி நிக்கிற? எவ்வளவு வட்டில சார்? பப்ளிக். எவடா பப்ளிக்? பப்ளிக் தான் சார். ஆத்தாடி வெளுத்து விட்டாயா நம்மாளு. யோ, என்ன நியூஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கு? நம்ம ஆளுதான் சுமூக சேவகனாச்சே. யோ,
கோபுர கும்பத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேணாமா? நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு அவன மைக்கோட பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பலாம் போல இருக்கையா? யோ தண்டமணி, யாரு அது கணக்கு? அதான் அந்த வாழைப்பழம். யாரு? நம்ம சத்துணவு பார்ட்டியா? மெட்ராஸ் தானே, இந்த டிஎன்சி பார்ட்டி. கர்மம்டா. அந்த கர்மம் பிடிச்சவளுக்காகவா இந்த கர்மம் பிடிச்ச இவ்வளவு தூரம் மைக்க பிடிச்சான்? அட நம்ம ஆளுதான் சட்டத்துக்கு சத்துணவு ஊட்டி வளர்க்கிறவனாச்சே. அதான் சட்டையே கட்டி போட்டாச்சு. இனிமேல் போட்டு திருவோணத்துக்கு லோ 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 சோத்துக்கு குடும்பத்தோட அலைய வேண்டியதுதான். ஹலோ, சாமியார் படங்களா? எது சாமியார் படமா? வாங்க நம்பர் போன வையா. யாரு பீஸ்மருங்களா? பீஸ்மர் கொஞ்ச நாளைக்கு லீவிங் சார். யோ என்னைய அவன் பேரை கேட்டாலே பேண்டரிங்க போல இருக்கு. சிட் டவுன். யோ தண்டமணி, எல்லாருக்கும் 6 புத்தினா நமக்கு 2 புத்தி. ஒன்னு அல்றது, இன்னொன்னு தள்ளுறது. அதை விட்டு நேர்மை ஸ்ட்ரைட் நீட்டணும்னு வச்சுக்க, இழுத்து வச்சு அறுத்து விடாங்க. டேய் சரி, உன்கிட்ட நீட்டினா என்கிட்ட நீட்டினா இப்ப ஏசிடில நீட்டி இருக்கான். இனிமே தானே இருக்கே நம்ம சுமூக சேவனுக்கு ஆப்பு. இந்நேரம் செதுக்கி இருப்பாங்கல்ல. யோ சிங்கம் புலி, என்ன அவ அடிச்ச அடியில மூளை கலங்கி போச்சா அவனுக்கு? அவனை விடக்கூடாதா இருக்கே, கொல்லணும். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். என் லைஃப்ல இதுவரைக்கும் என் மேல யாரும் கை வைக்கல. விடமாட்டேன். அவனுக்கு சஸ்பெண்ட் எல்லாம் பத்தாது. ஊட்டாண்ட வந்தப்பவே போட்டு தள்ளி இருக்கணும். டேய் வாடா, வாயை பொழந்து நிக்காம வந்து முட்டை எடுத்துன்னு போ. அப்ப விட்டுட்டு இப்ப குலைக்கிறாங்க. அண்ணா சுயம்பு புடிச்சிட்டு வந்தாச்சுண்ணா. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா நான் மன்னிச்சிருக்க ஐயா. இனிமே நான் மாதிரி பண்ண மாட்டேன் ஐயா. ஐயா ஐயா விட சொல்லுங்க ஐயா. ஐயா 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 விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா வேணாம் ஐயா. ஐயா ஐயா வேணாம் ஐயா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஐயா. ஐயா 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 அவன் காலை கட்டி கடலை தூக்கி போடுங்கடா. அப்படியே ஒரு மைக் வாங்கி கொடுங்க, அங்க போய் பேசிட்டோம். நீங்க உட்காருங்க உட்காருங்க. எதிர்கட்சிக்காரன் நேத்து ராத்திரி மீட்டிங்ல நம்மள பத்தி தப்பா பேசிவிட்டான். அதுக்குதான் அந்த போலீஸ்காரன் பேருனா பீஷ்மர். இப்போ சொல்லு, தூங்கினோட சொல்லிட்டா? 10 நிமிஷம் பாக்குறியா? பிள்ளகா போய் சும்மா அவனை தூக்கி வச்சுன்னு கானா பாடினுக்கிற. தபா சிங்கம்புல்லு, நமக்கு ஒத்து வந்ததுன்னா வச்சுக்கணும், இல்லன்னா எங்கடா அவ? போலீஸ் குவார்டர்ஸ்ல. ஹலோ, சக்தி பேசுறேன். சொல்லுங்க. பீஷ்மர் இருக்கானா? இல்ல, அவர் இன்னும் வரல. வைஃப் டெலிவரிக்காக ஊருக்கு போறேன். வரதுக்கு 4-5 மாசம் ஆகும். அவன் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. ஏன்? அது அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா. என்ன சொல்றீங்க? இல்ல நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணே. அம்மா என்னம்மா? நேத்து போனவரு இன்னும் வரல, போனும் பண்ணல.
எப்பவுமே அவர் இப்படி இருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. அப்ப நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்தது? அது சாரோட கேஸ் போன வாரம் கோர்ட்ல தோத்து போச்சு. அந்த கோபத்துல டாக்டர் தம்பி அடிச்சிட்டாரு. தடுக்க ஏசி வேற போட்டு அடிச்சிட்டாருமா. சாருக்கு முன்கோபம் ஜாஸ்தி. மேலதிகாரி போட்டு அடிக்கலாங்களா? அதனால சாரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கம்மா. We don't want any explanation. You are suspended. அவங்களை விட்டுடாதீங்க சார். கமிஷன்ல இருந்து டிஐஜி ஐஜி அங்கிருந்து மேல எங்கெங்கே போகும். எல்லாரும் நீ அரெஸ்ட் பண்ணுவியா? பண்ணு, வா பண்ணு.